வணக்கங்க. என் பேர் மயில்வாணன். கோவை காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். உங்களுக்கே தெரியும் காவல்துறையில் எவ்வளோ நேரமின்மைங்கிறது. பொறுப்பான காவல்துறை. நேரம் போக வர சரியாக இருக்கும். எங்கள் அப்பாவும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். நாங்கள் அப்படியே பாரம்பரியமாக விவசாயம் தான் பார்த்துருக்குறோம். அப்பாவுக்கு தெரியாமையே நான் சின்ன வயசுலேயே ஓடி போய் காவல்துறையில் சேர்ந்துட்டேன். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன். டியூட்டியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு இந்த விவசாயத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம். விவசாயத்தை இவன் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார். அவரோட ஆசையை நிறைவேற்ற முடியாமையே எனக்கு போயிருமோ அப்படிங்கிற ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு செயலி ஒன்று என் மனைவி சொன்னாப்படி. இந்த மாதிரி நயகரா சொல்யூஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப் இருக்குங்க, அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்படி. அதை பார்த்தேன். பார்த்தோன்னே அதில் வந்து எல்லா விஷயத்தையும் அந்த டீமு ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. எவ்வளோ சொட்டு நீர் பாசனம் எப்போ விடணும், டைம் பை டைம், இந்த பாத்திக்கு இவ்வளோ நேரம், இந்த பாத்திக்கு இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது டைம் கால்குலேஷன் எல்லாமே நீட்டாக அதே அந்த ஆப் செயலியிலே இருக்குது. அது மூலிமா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு டியூட்டி பார்த்துட்டு என்னால் பண்ண முடியுதுங்க இப்போது. அதனால் ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்தது. இதுக்கப்புறம் பாருங்கள், அன்றைக்கி எங்கள் அப்பா காலத்தில் ஒரு 25 தென்னை தான் இருந்துச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் வாழை போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள், எனக்கு 1500 தென்னை இருக்குதுங்க. இந்த பக்கம் வாழை போட்டிருக்கிறேன். கரும்பு பொங்கல் டைமில் கரும்பு போட்டேங்க. அது ரொம்ப நல்ல விளைச்சலுங்க. இத்தனையும் சொட்டு நீர் பாசனம், அந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்லிவிட்டு அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஒரு 6-7 வால்வு போட்டிருக்கிறேன். அது கரெக்டாக அது மேனுவல் பண்ணிவிட்டு நம்ம செயலியிலே மேனுவல் பண்ணிவிட்டு ரொம்ப அருமையாக ஆப்ரேட் பண்ணிவிட்டு டியூட்டியும் பார்த்துட்டு விவசாயத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவோட ஆசை என்னன்னு எனக்கு அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினதுக்கு அந்த நயகராவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலுமே அந்த நயகரா டீமுக்கு ரொம்ப நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு எமோஷன் வந்துடுச்சு. அந்த நயகரா வந்து என்னால் மறக்கவே முடியாது. இது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இந்த உலகம், விவசாயி நல்லா ஒரு டெவலப் ஆனால் இந்த உலகத்துக்கே சாப்பாடு போட முடியும். அந்த 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 தொழிலை நான் ரொம்ப விரும்பி செய்கிறேன். நான் பார்க்குற காவல்துறையை காட்டிலும் விரும்பி விவசாயம் செய்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் இந்த விவசாயத்தை செய்யுங்க. அதுக்கு நயகர்கிட்ட போங்க, எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், அந்த டீம் இங்கே வந்துடுறாங்க. அவ்வளோ ரொம்ப அருமையாக A to Z உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ டைமுக்கு என்னென்ன பண்ணணும் அத்தனையும் பண்ணி ஃபீட்பேக் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு அதனால் உங்களோட வளர்ச்சி பார்த்துட்டு தான் போகிறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நன்றிங்க. என்றென்றும் உங்களுடன் நயாகரா சொல்யூஷன்ஸ்.